வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் ஏஓ எக்ஸாமோட டீடைல்டு எக்ஸாம் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அன்னோன் லீனியர் சீட்டிங் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 30 வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பேரலல் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பி பிஓவில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் மெயின்டைன் ஆகும் இல்லையா? ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி கேட்ட இந்த பேரலல் ரோ சீட்டிங் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் ட்விஸ்டடான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அதாவது செகண்ட் டு தி ரைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த செகண்ட் டு தி ரைட்டு வந்து ஒரே ரோவில் இருக்கவங்கள மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு ரோவில் இருக்க பர்சன் ஃபேஸ் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு செகண்ட் டு தி ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த ஹோல் பசில்லையே ஒரு 2 to 3 ஸ்டேட்மெண்ட் 3லேருந்து 4 ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ட்விஸ்டடாக இருந்துச்சு. அதை கரெக்டாக நம்ம அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த பேரலல் ரோ செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாக்ஸ் பேஸ்டு இன்டைரக்ட் டைப். இன்டைரக்ட் டைப் அப்படின்னா இப்போ நார்மலாக ப்ரிலிம்ஸில் வந்து பாக்ஸ் ஏ வந்து செகண்ட் ஃப்ரம் த பாட்டம் இல்லாட்டி தேர்டு ஃப்ரம் த டாப் அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் பொசிஷன் வந்து கொடுத்துருவாங்க. பட் இன்றைக்கி இங்கே வந்து அந்த டைரக்ட் பொசிஷன் வந்து கொடுக்கல. இன்டைரக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 பாக்ஸஸ் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பாக்ஸ் பேஸ்டு பசில் வந்து இன்டைரக்ட் டைப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இயர் பேஸ்டு பசில். ஸோ இயர் பேஸ்டு பசில்ஸ் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி இயர் பேஸ்டு பசில்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. இன்புட் அவுட்புட் கேட்டிருந்தாங்க. இன்புட் அவுட்புட் எல்லாமே அதாவது வேர்ட் பேஸ்டு தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க. சிலாஜிசம் வந்து கன்க்ளூஷனில் ஆப்ஷன் இருந்துச்சு. இன்இக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க. இன்இக்வாலிட்டியில் வந்து கொஷின் மார்க் மாதிரி கேட்டுட்டு அதில் எந்த சிம்பிள் வந்து கிவன் கீழே இருக்கிற சிம்பிள் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து டெஃபினட்டாக ஃபால்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மிஸ்லனஸ் கொஷின்ஸை நம்ம பார்க்கும்போது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டில் ஃபார்வர்ட் பேக்வேர்டு வந்து நம்ம கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது டைரக்ஷன் சென்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா போடுறவங்க, நல்லா ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வந்து அரௌண்ட் ஒரு 27லேருந்து 30 வரைக்கும் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24லேருந்து ஒரு 28 வரைக்கும் குட் அட்டம்ப்டாக இந்த ரீசனிங் செக்ஷனில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டோ இல்லை இந்த பேரலல் ரோ ஃபஸ்ட்டு எடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி ஆன்சர் வராதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டக்காக இருந்தாங்கன்னா அது போட்டிருக்க முடியாது. அன்னோன் ஈஸியாக இருந்துச்சு. பாக்ஸ் பேஸ்டுமே லைட்டாக ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் குட் அட்டம்ப்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24லேருந்து 28. நல்ல டாப்பர் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 30+ வந்து போட்டிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது கான்ஸ் செக்ஷன். ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பை சார்ட் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4, அதாவது BCDE வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, n=5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே வந்து டேபிளில் வந்து வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் பேஸ்டு பை சார்ட்டு. ஸோ இந்த கொஷின்ஸில் நிறையா பேர் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பை சார்ட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பை சார்ட்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அதுக்கு அடுத்தது டேபிள் டிஐ வந்து அதுவுமே வேரியபிள் டைப்பில் கேட்டிருந்தாங்க. டேபிள் டிஐ, அதுக்கப்புறம் கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க, அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ராங் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க, அப்ராக்சிமேஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ கான்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 20லேருந்து 24 வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். அதுவே குட் அட்டெம்ப்ட்டு நம்ம, அதாவது டாப்பரோட அட்டெம்ப்ட்டு நம்ம பார்க்குறப்ப 24+ வந்து போட சான்ஸ் இருக்குது டாப்பர் அப்படிங்கிறப்ப. ஓகே? ஸோ அதுக்கு அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. மேட்ச் த காலம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே? ஸோ மேட்ச் தி காலம் கேட்டிருந்தாங்க. பேராஜம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பேராஜம்பிளுக்கு ஆன்சரை என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கு அடுத்தது டபுள் ஃபில்லர் கேட்டிருந்தாங்க. இந்த டபுள் ஃபில்லரில் 2 ஃபில்லர் இருக்கும், பட் ஆப்ஷன் வந்து சிங்கிள் தான். சிங்கிள் வேர்டு மட்டும் கொடுத்து அந்த சிங்கிள் வேர்டு வந்து இந்த 2 ஃபில்லரில் எந்த கிவன் ஆப்ஷன் வந்து இதில் ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க. வேர்டு யூசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ புட் ஆஃப் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைட் பேஸ் பண்ணி, அதாவது லைம் த லைட்டோ அந்த மாதிரி ஒரு இது லைட் பேஸ் பண்ணி ஒரு வேர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நாட் ரிலேட்டட் டு சென்டென்ஸ் அப்படின்னா இர்ரிலவெண்ட் சென்டென்ஸ், அதாவது 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எந்த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸோ இல்லை 2 சென்டென்ஸோ, எந்த சென்டென்ஸ் வந்து அந்த கிவன் தீம் பேஸ்டு, அதாவது கிவன் தீமுக்கு ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது தீமில் இல்லாது, நாட் ரிலேட்டட் டு தீம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எரர் டிடக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. இது சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க எரர் டிடக்ஷன். ஓகேவா? ஸோ கிவன் 4 to 5 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் வந்து எரர் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் குட் அட்டெம்ப்ட்டு நம்ம பார்க்குறப்ப ஆவரேஜாக குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப ஒரு 27 to 33 வந்து ஆவரேஜ் குட் அட்டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ டாப்பர்னு நம்ம பார்க்குறப்ப 35+ங்கிறது ஒரு ஈஸியாக நல்லா இங்கிலீஷில் வெல்வர்ஸ்டாக இருக்கவங்க வந்து 35ங்கிறது ஈஸியாக அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த 20 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு கொஷின் இல்லாட்டி ஒரு 2 கொஷின் இல்லாட்டி அப் டு 3 கொஷின் வரைக்கும் மேபி ஒன்லி அந்த 3 கொஷினுக்குள்ளே மட்டும்தான் மேபி தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து 17 to 20 வந்து எல்லாராலையுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பிகினராக இருந்தாலும் அங்கே கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் குட் அட்டெம்ப்ட் பார்த்தோன்னா 17லேருந்து 20 வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து குட் அட்டெம்ப்ட். ஸோ அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த மந்த்திலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குட் அட்டெம்ப்ட்டு நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 23 to 26 வந்து குட் அட்டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ வெல்வெஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க ஈஸியாக அந்த 26+ங்கிறது ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட டீட்டெயில்டு அனாலிசிஸ். ஸோ இதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் 2 கொஷின்னு, எஸ்ஏவில் 2 கொஷின்னு, லெட்டரில் 2 கொஷின்னு. ஸோ எஸ்ஏவில் கேட்ட டாபிக் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு டாபிக் வந்து வெஹிக்கிள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வெஹிக்கிள் நம்ம அந்த டூ வீலரில் போனோம், அதாவது நம்ம வெஹிக்கிள் ரோட் சேஃப்டியை பேஸ் பண்ணி வந்து எஸ்ஏ கேட்டிருந்தாங்க. அதாவது ரோட் சேஃப்டி அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அதை பற்றின ஒரு எஸ்ஏ மாதிரி அவங்க எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது லெட்டர்னு நம்ம பார்க்குறப்ப லெட்டர் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி குவாலிட்டி ஆஃப் பீப்புள் நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி ப்ரொமோஷன் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி எழுதுங்க, குவாலிட்டி ஆஃப் பீப்புளுக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், அந்த மாதிரி வந்து டிஃபெண்ட் பண்ணி லெட்டர் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இருக்கிற கம்பெனியில் உங்கள் கம்பெனியில் இருக்க டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதுகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து நமக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசனிங்கில் வந்து 50 கொஷின்னு 50 மார்க்கு. ஸோ நம்ம குட் அட்டெம்ப்ட்டு நம்ம பார்க்குறப்ப ஸோ இதை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபுக்கு முன்னாடி ஜானில் வந்து ஜான் 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ அதில் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 250 வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஜானில். ஸோ அதோடைய கட் ஆஃப் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு வந்து 127 இருந்துச்சு, ஓபிசிக்கு வந்து 119 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரலிஸ்ட்டுக்கு வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா 100 தான். ஓகே,
ஸோ இந்த 100 வேகன்சிக்கு இந்த 100 வேகன்சி வச்சு தான் நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏன்னா ஜான் வேறு, ஜான் 250 வேகன்சி, இப்போ இருக்கிறது 100 வேகன்சி. ஸோ இந்த 100 வேகன்சியை கன்சிடர் பண்ணி இன்றைக்கி நடந்த எக்ஸாம் டிஃபிகல்ட்டி வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 50 கொஷினு 50 மார்க்கு. ஸோ இதில் குட் அட்டம்ப்ட்டு நம்ம பார்க்குறப்ப 21 to 25 வந்து குட் அட்டம்ப்டாக எடுக்கலாம். அதாவது ஆவரேஜ் குட் அட்டம்ப்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஆவரேஜாக ஒரு இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 22ங்கிறது நம்ம வச்சுக்கலாம். 22 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ரீசனிங்கில் வந்து 50 கொஷின் 50 மார்க் அப்படிங்கிறப்ப ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 25 to 30 வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 25 to 30 அப்படிங்கிறப்ப 26 வந்து நம்ம குட் அட்டம்ப்டாக எடுக்கலாம். ஸோ ரீசனிங்கோட மார்க் வந்து நம்மளுக்கு ஒரு 26ங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கான்ஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஷினு 50 மார்க்கு. ஸோ குட் அட்டம்ப்ட் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், ஒரு 21லேருந்து 25 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கட் ஆஃபுக்காக நம்ம இந்த 100 வேகன்சியை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஒரு 22ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 22ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 1.25ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுறோம். ஸோ அப்படி நம்மளுக்கு போடும்போது ஒரு 27.5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 50 கொஷினு 60 மார்க்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கிலீஷில் நம்ம குட் அட்டெம்ப்ட் வந்து 31லேருந்து 35 சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 28 இல்லாட்டி ஒரு 30 நம்ம வச்சுக்கலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் ரைட்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1.2 வந்து நம்ம கன்சிடர் பண்ணி 36 நம்ம மார்க் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 20 கொஷினு 40 மார்க்கு. அப்புறம் இருக்கிறப்ப 17லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து குட் அட்டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அவங்க கொஷின் போட்டிருக்கிறது வந்து ஒரு 17 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு 34 மார்க் வரும். ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஷினு 50 மார்க்கு. ஸோ இதில் 21 to 25 வந்து நம்ம குட் அட்டெம்ப்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 20 கொஷின்ஸ் அவங்க ரைட் ஆகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு 1.25ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஒரு 25 மார்க் வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறப்ப ஸோ 6 7 13 19 23 28 மீதி ரிமைண்டர் 2 4 6 9 12 14. ஸோ ஒரு 148ங்கிறது டாப்பர் ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க் வருது. ஸோ நாம் ப்ரெடிக்ட் பண்ணுற கட் ஆஃபும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் 30 கொஷின் ரைட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கொஷின் மார்க் தான், அக்யூரசி இருக்காது. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு வந்துடும் 17ங்கிறது கண்டிப்பாக வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே ஈஸியாக இருந்ததுனால கண்டிப்பாக அந்த 20 ரேஞ்சில் இல்லைனாலும் ஒரு 17 to 20க்குள்ளே அவங்களுடைய ஸ்கோர் வந்து வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த 100 வேகன்சியை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப அவங்க ஃபில்டர் பண்ணுற பர்சன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கால்குலேஷன் நான் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்ப கான்ஸில் கண்டிப்பாக ஒரு 22 இல்லைனாலும் 21ங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோவா மார்க் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த 26 ரேஞ்சில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 148 வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் படி வருது. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே எனக்கு தெரிஞ்சு 140லேருந்து 150க்குள்ளே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கால்குலேஷன். ஸோ அரௌண்ட் ஒரு 143 ±5 வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் UIIC யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட ஏஓ எக்ஸாமோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணீங்க, எந்தெந்த செக்ஷனில் உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இந்த எக்ஸாமை அப்கமிங் டேஸில் வரும்போது இதோட அனாலிசிஸ் நம்ம பார்க்குறப்ப அது கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் அட்டெம்ப்ட் வந்து அந்த டைமில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.